ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 1 வீக் முன்னாடி நாங்கள் வந்து கோவா போயிருந்தோம். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 4 ஃபேமிலி வந்து போயிருந்தோம். நாங்கள் 4 பேருமே வந்து வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, நாங்களும் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock கிளம்பலான்ட்டு இருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடத்துல நிறுத்தி தான் வண்டி ஓட்டிகிட்டு போனோம். மேக்ஸிமம் ஜூர் டு கோவா வந்து 12 hours காட்டுச்சு. பட் நாங்கள் நின்று போனதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 hours மேலே கிராஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் வந்துட்டு நின்றுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours ஒன்ஸ் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் போனோம். ஏன்னா லாங் ட்ராவல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி போனால் தான் நமக்கும் டயர்டாக இருக்காது, அதுதான் சேஃபும் கூட. ஸோ அந்த மாதிரி தான் போயிருந்தோம். எப்பொழுதுமே லாங் ட்ராவல் அப்படின்னா கொஞ்சம் பேக் பெயின், வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். பட் ஃபேமிலியோடு போனதுனால அந்த வைப்பில் தெரியல. அப்படி இருந்து ஒரு 2 டைம் வந்து வாமிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கிறது, பேக் பெயினுக்கு அந்த ரோலான் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஒரு 3000 பக்கம் பிளான் பண்ணி நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியாததுனால நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதேமாதிரி செக்கிங்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஹோட்டலை ரீச் பண்ணும்பொழுது 3:30 ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே டிரைவிங் தெரியும், 4 பேருக்குமே தெரியும் அப்படின்றதுனால மாற்றி வந்து ஓட்டினாங்க. பட் ஒரே ஆளாக வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், டயர்டாயிருவாங்க. அந்த மாதிரி லாங் ட்ரைவெல்லாம் போகும்போது டிரைவர் வச்சுக்கிறதோ இல்லை வந்து கூட டிரைவிங் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போகிறது வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே டிரைவிங் தெரியுன்றதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. பட்டு அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ரெசார்ட் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. பட் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. கேஷாஹானா அப்படின்ற ஒரு ரெசார்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அதோட ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் மெயினாக கோவாவுக்கு வந்தது, நாங்கள் 4 கேர்ள்ஸும் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணி பேசணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ரெசார்ட்னால் எல்லாமே உள்ளேயே இருக்கும். ஸோ நம்ம வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற அந்த நீட் இருக்காது. ஸோ நாங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து கோவாவை சுற்றி பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. நாங்கள் 4 பேரும் வந்து மீட் பண்ண போகிறோம், ஹாப்பியாக இருக்க போகிறோம், நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கேயே போதுமான அளவுக்கு எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து 4 ரூம் வந்து எடுத்திருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 ரூம் இருந்தது. ஒரே ஃப்ளோரில் 4 ரூம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். பட் கிடைக்கல. ஸோ கீழே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. பட் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்துட்டு இருந்தோம். அவங்க ஜஸ்ட் தூங்குறதுக்கு மட்டும் கீழே போயிடுவாங்க. மீதி இருக்க எல்லா நேரமும் வந்து நாங்கள் மேலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹாலு, டைனிங் டேபிள் வெளியவே கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி பால்கனி இருந்தது. அந்த சைடும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸோட ஒரு பால்கனி இருந்தது. ஃபுல்லாக ப்ளசன்டபுளாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரூம்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸும், பேசிக் அம்யூனிட்டிஸோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒருத்தரோட ரூம், இதுக்கு ஆப்போசிட்டில் எங்களோட ரூம், அது இதோட இன்னொரு ஆப்போசிட்டில் வந்து இன்னொருத்தவங்களோட ரூம் இருந்தது. இங்கே வந்துட்டு காலையில் டிஃபன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டோம், காலையில் இல்லை அப்படின்றதுனால. அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஒரு 4 o'clock அந்த டைமில். உடனே வந்துடுச்சு. ஃபுட் வைஸ் சொல்லணுன்னா எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது.
நாங்கள் மேக்ஸிமம் 99% வந்து நான்வெஜ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் நம்ம ஊர் சைடு அந்த டிஃபன் ஐட்டம் பொங்கல் எல்லாமே கிடச்சிது. எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இருந்த 3 days ஃபுல்லாகவுமே வந்து அதிகமாக நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். எனக்கெல்லாம் ஒரு டைமுக்கு மேலே சுத்தமாக முடியல. நான் வந்து அதுக்கப்புறம் கர்ட் ரைஸு ரசம் இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசிட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு 2-3 kilometers நினைக்கிறேன், அவ்வளோ நியர்பை தான் பீச் இருந்தது. ஸோ நைட் லைஃப் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட் அதோட மீனிங்லாம் எனக்கு தெரியாது. பட் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி பீச்சுக்கு போக ஆரம்பித்தோம். பகலில் பீச் பார்க்குறத விட நைட்டில் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கோவாவை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங்கில் மெயினாக பார்க்குற விஷயம் வந்து ஸ்விம் ஷூட்டு. அதுதான் நிறைய வெரைட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் லாஸ்ட் டே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே சும்மா விசிட் பண்ணிட்டு மட்டும் போயிட்டோம். அதே மாதிரி கிளைமேட் வந்து நம்ம ஊர் சைடு இருக்க மாதிரி ஒரு நார்மலான கிளைமேட்டில் தான் இருந்தது. கோவாவை பற்றி ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இது வந்து பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% அது உண்மைதான்ற மாதிரி தான் தோணுது. அதுக்காக ஃபேமிலிக்கு வந்து செட்டே ஆகாது, ஃபேமிலிக்குன்னு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்குது, பட் செலக்டிவாக இருக்குது. நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து இங்கே வந்து நைட் லைஃப்னு சொல்லுவாங்க. பட் சவுண்டு ஓவர், லைட்டிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோரும் ஃபுல் வைப்பில் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு அந்த கடல் அலையில் போயிட்டு கால் வைக்கணும், அதை பார்க்கணும், நடந்து போகணும் அந்த பீச் மணலாம், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு 20 minutesலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பட் பீச் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த பீச்சில் இந்த மாதிரி டான்ஸு, இந்த மாதிரி லைட்டிங், இந்த மாதிரி டின்னர், இந்த மாதிரிலாம் போகும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நாங்களும் வந்து அதுக்கப்புறம் கேண்டில் லைட் டின்னர் போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். உண்மையாக சொல்லணும்னா எனக்குலாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பட் ஈவினிங் பீச் போகலான்னு சொன்னது, கோவா வந்துட்டோம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான்லாம் ஆக்டிவ் ஆனேன் திருப்பி. பட் எங்களோட குட்டீஸ்லாம் அவ்வளோ ட்ராவல்லையும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக, எங்களை விட சூப்பர் ஆக்டிவாகவே இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக. எங்கே பார்த்தாலும் லைட்டிங்காகவே இருந்தது. ஸோ ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. ஃபோட்டோலாம் எடுத்தோம்னா ஒரு மாதிரி கரெக்டாக விழுகலை. ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் ஃபோட்டோவை எடுக்கலை. ஸோ கடைசியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சிட்டு ஒரு 8:30க்கு மேலே டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. ஏன்னா 9:30 to 5 o'clock எங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து இருந்தது. இது வந்து நம்ம வந்து புக் பண்ணணும். பர் பர்சனுக்கு 3000 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 5 to 6 ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு இருக்கும். நம்மளை வந்து போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு நடுக்கடலில் தான் வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து தான் நமக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ போயிருக்கோம். கடலில் போட்டிங் போகிறது அப்படின்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். என்னோடய லைஃப்பில் எல்லாமே இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 6 yearsஸாக வந்து எதுவுமே இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்போம். அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் எல்லா விஷயங்களுக்கும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அது எல்லாமே உண்மை தான். ஸோ கடலில் போட்டில் போகிறதும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ வந்து நாங்கள் கையில் அந்த நம்பர் போட்டு நம்மளை வந்து அனுப்பி விடுவாங்க. பட் போகிறப்ப எங்களுக்கு நிஜமாலுமே தெரியல. போனதுக்கப்புறம் நாங்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பெருசாக என்ன போட்டில் போகிறோம், ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது.
கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு வீடியோஸ் லென்த்தாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது ரொம்ப லாங் டியூரேஷனில் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்துட்டு வரும். ஸோ கண்டிப்பாக 2 டேஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ until then bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye.